51 வரை. The book of Mark, chapter 6, verse 45 through 51. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்கும், தகுதிப்படுத்தும். எங்கள் ஆவிக்குரிய காதுகளும் கண்களும் திறக்கப்படட்டும். நீர் மாத்திரம் பேசும். தண்டைகளையும் சோர்வுகளையும் பலவீனத்தையும் நிர்மூலமாக்கி தேவனுடைய வார்த்தை எங்கள் ஊடுருவி பாய்ந்தோடும்படி செய்திடணும். எங்கள் எழும்பி நிற்க செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see you in the presence of the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அருகில் இருந்தால் கைகளை கொடுத்து தேவனுடைய வாழ்த்தினை பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசு பெத்சாய்தாவுக்கு எதிராக போவதற்கு அவர் ஆயத்தப்படுகிறார். அதுவரைக்கும் அவரோடு கூட பல ஆயிரம் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் ஏறக்குறைய 14,000 19,000 ஜனங்கள் இருந்தார்கள். இருந்து தேவனுடன் செய்த அற்புதமாக அவருடைய அப்பமும் அவருடைய மீன்களும் அவரிடத்தில் பெற்று புசிக்கும்படிக்கு ஏராளமான கூட்டம் அங்கே இருந்தது. அது முடிந்த பிறகு கிறிஸ்து இயேசு அவர் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக புறப்படுகிறார். அதை புறப்படுவதற்காக அவர் செய்த சில காரியங்களை தான் நாம் இன்று பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனாலே வகுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருத்தல் அவசியம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்பவன் வேறு, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்பவன் வேறு. கிறிஸ்தவன் என்று பெயர் படுகிறவர்களிலே உலகத்தில் ஏறக்குறைய 92% கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதில் தனிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் என்று பிரிப்போமானால் 70க்கும் மேலான சதவீதம் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்து எவனுக்குள் இருக்கிறார் என்று பார்த்தால் ஒற்றைப்படையிலே தான் ஓடிவிடும் இந்த சதவிகிதம். அப்படி இருக்க கிறிஸ்தவன் வேறு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் இருப்பவன் வேறு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்பவன் வேறு. அவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையானது தேவனாலே வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய கட்டளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பு குழந்தை ஜாய், மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம இடத்துல இருக்கிற குழந்தைகளை நினைத்து பாருங்களேன். அவர்களிடத்தில் நீங்கள் பேசினால் குழந்தையாக பேசுகிறார்கள், விளையாட்டாய் பேசுகிறார்கள், சேட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் வேதம் சம்பந்தமான காரியங்களை வருகிற பொழுது எவ்வளவு ஆழமாய் பேசுகிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். நான் தேவனை அதிகமாய் துதிக்கிறேன். இந்த குழந்தைக்கு ஒரு நாள் கூட ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நான் உட்கார்ந்து அவளிடத்தில் பேசினதில்லை, வசனத்தை பேசினதில்லை, வார்த்தையை பேசினதில்லை. ஆனால் நாம் எங்கு ஜெபிக்கிறோம் அங்கே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவன் எவ்வளவு அழகாய் தெளிவாய் பேசினான் பாருங்கள். இந்த 11 வயசில் உட்கார்ந்துட்டு விபசாரத்தை, வேசித்தனத்தையும் கொலையையும் பற்றி எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு குழந்தையை கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுபோல் அமேசியை பேசின பொழுது தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்பட்டது, எனக்கெல்லாம் புல்லரித்து போனது. அதை விட ஏஞ்சல் பேசின பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் தேவன் வளர்க்கிற பிள்ளைகள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும். இவைகள் எப்படி சாத்தியம்? தேவனால் நியமிக்கப்படுகிறவைகள். அழைப்பு என்று ஒன்றில் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் ஒன்று அறியாதவர்களை ஞானவான்களாய் மாறிவிடுகிறார்கள். வேதத்தை பற்றி கொள்ளுவார்கள். 2 பேர் நம்முடைய ஊழியத்தில் உண்டு. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் எனக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒன்று ஜாய். ஒவ்வொரு புத்தகமாய் முடிக்க எனக்கு அங்கு அனுப்பிவிடுவார். அங்கிள், இந்த புத்தகத்தை முடித்து விட்டேன், இந்த புத்தகத்தை வடித்து விட்டேன். அநேகர் கால்களில் கூட மட்டும்தான் அந்த விழுகலை, வேத வசனத்தை வாசிங்கயான்னு. அவங்களாம் இல்லை. ஆனால் வாஞ்சி உள்ள அந்த பிள்ளை பாருங்கள், இந்த வருஷத்தில் பைபிளை முடிச்சிடுவான்னு நான் நினைக்கிறேன். சின்ன பிள்ளை. ஷீஸ் அ வெரி ஸ்மால்
ஷீ இஸ் நாட் ஈவன் அ கேர்ள், ஷீ இஸ் அ பேபி. சாட்சியை சொல்லுகிறேன். அவங்க அப்பா அம்மா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, நான் முன்னாடி தான் இருக்கிறாங்க. கர்த்தர் வகுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, the life that God has planned. Amen. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவுக்கு தான் நமக்கு வாழ்க்கை வகுக்கிறவர். அவருடைய பாதை பற்றி கொள்கிற நமக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பல ஆயிரம் பேர் இருந்தார்கள், ஆனால் ஆண்டவருக்கு அவருடைய வேலை, முக்கியமான வேலை ஒன்று அவருக்கு பின்பதாக இருந்தது. அங்கே ஆண்டவர் செய்கிறார். பாயிண்ட் நம்பர் 1, அவர்களை துரிதப்படுத்தினார். What is that in English? அவர்களை துரிதப்படுத்துகிறார். பாயிண்ட் நம்பர் 1, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இத்தனை ஆயிரம் பேர் அவர்களோடு இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு முதல்ல அவருக்கு கொஞ்சம் வேகம். இங்கே நிறைய பேருக்கு இந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. இப்படி எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் பிரச்சனை, யாரும் தலைவிகளுக்கு பிரச்சனை இருந்தால் உங்களை குறித்து நான் சந்தோஷமாக எண்ணுகிறேன். என்னதான் இருக்கட்டும், நம்ம 4 மணின்னு மனசில் நினச்சிட்டு 5 மணின்னு சொன்னாலும் சரி, அல்லது 4 மணின்னு சொல்லி 3 மணிக்கு ப்ரோக்ராம் வச்சாலும் சரி, சகோதரிமார்களை கிளப்பி விடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இக்கட்டான காலம். சுற்றி ஒரு ஊர் முழுவதும் ஜனங்கள் வந்து லோத்தினுடைய வீட்டை பிடிச்சி அவனை அந்த நாற்றம் எடுக்க சாபத்தை பிசாசம் அவனை பிரித்து மேய்ந்து விட வேண்டும் என்று சொல்லி சுற்றி ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. தேவ தூதர்கள் வந்து நிற்கிறாங்க. லோத்து புறப்படு, அம்மா லோத்து ஒய்ஃப் எழுப்புமா, மிஸ்ஸஸ் லோட் கெட் அப். பிள்ளைகளை எழுப்புறாங்க, கிளம்ப மாட்டேங்கிறாங்க. வசனத்தை கவனிச்சு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு, லோத்து வெளியில் வந்துட்டாரு. கடைசியில் தேவதூதர் இவங்க உயிரோடு இருக்கணும்னு தேவதூதர் பாடுபட வேண்டியதாக இருக்குது. அப்பயும் லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரி இழுத்து மடித்து கட்டிக்கிட்டு இருக்கான், சுற்றிட்டு இருக்கான், சுடிதாரில் நாட்டாவை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் லிப்டிக்கு தடவிட்டு இருக்கிற ஒருத்தி கண்ணில் தடவிட்டு நிற்கிறான். தேவதூதர் அதை பிடித்து இழுத்து கொண்டு போய் வெளியில் போய் விடுறார். அதுவும் கிருபை. பின்னிட்டு பார்க்காத நேரம் அங்கே போய் நின்றுட்டு பின்னாடி தான் பார்த்தாங்க. ஜெபம் டைம் லைக் 7:30 ஒரு ப்ரேயர் டைம் நம்ம அக்யூரேட்டாக வைக்கிறோம் என்றால் துரிதப்படுத்தணும். சிலர் என்கிட்ட நம்ம வருத்தப்பட்டுக்குவாங்க, கோபம் இல்லை வருத்தப்பட்டுக்குவாங்க. இருங்க நான் என்ன செய்கிறது, எதையாவது செய்ய வேண்டாமா, ஏன் உங்களுக்கு இப்படி, எதுக்கு உங்களுக்கு இப்படி? துரிதப்படுத்துறது தான் வேலையை ஒரு ஆமைன்னு சொல்லுமே. அந்த டைம் மிஸ் ஆகிடும். ஆண்டவர் பிளான் பண்ணியிருப்பார். ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை இன்று காலை 6 மணிக்கு, ஆண்டவர் 4 மணிக்கு என்ன, ஆண்டவர் முன்னாடி ஹீஸ் வெரி வெல் அட்வான்ஸ்ட் காட். அவர் காட் இஸ் ஆமென். நம்ம இந்த டெக்னாலஜிலாம் பார்த்தோன்னா அட்வான்ஸ் இருக்கிறோம், இதெல்லாம் இல்லை. அவருடைய பிளானுக்கு ஈடு எவனும் வர முடியாது. ஏங்க ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கே தாயின் கருவுக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணார்னா இந்த ஆராதனைக்கு டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு பாருங்க. 6021 வருடம், 6021 வருடங்கள் கழித்து மதுரையில் உள்ள இயேசு அரவணைக்கு ஊழியத்தில் காலை 6 மணிக்கு ஜெபம். அந்தந்த ஊர்கள் எல்லாருக்கும் தேவதூரில் அப்பயே அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம 6 மணிக்கு வராமல் 5:45 உட்காந்து கால் மேலே காலை போட்டு காஃபி சாப்பிட்டு இதோ வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா அனுப்பியிருக்க 100 தேவதூர்கள் பார்ப்பாங்க. இங்கே கூட்டம் அந்த சர்ச்சை ஜாஸ்தி வருது, நீங்கள் வா, 30 பேர் இங்கே வான்னு பிரித்து விட்ருவார். வேலைக்கு வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. நம்ம ஊரில் மனுஷனே மேன் பவர் வேஸ்ட் பண்ணுறான் இல்லையா. டக்குன்னு கம்பெனிலேருந்து தூக்கிடுறான். எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டாம், தூக்கிட்டு 10,000 ரூபாய்க்கு அவனை சரிப்பா அவனை தூக்கி உட்கார வச்சிடறாங்க. அதுக்கு ஆண்டவர் துரிதப்படுத்துவது. அப்படி துடிக்கணும். நான் பரன்னு இருப்பேன். 47 வயசில் கத்தரிக்கை மை உண்டாகட்டும், 48 ஆக போகுது. எந்த வயசுலையும் துடிக்க 3 பேர் சொல்லுவாங்க, என்ன செய்யணும்னா செஞ்சிடும், இல்லையா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். துரிதப்படுத்தினார். துரிதப்பட்டாரா துரிதப்படுத்தினாரா? என்ன பண்ணாரு? He constrained his disciples. துரிதப்பட்டு தட்டி எழுப்பி போடு, கிளம்பு ஜாபன் தூக்கத்தை விட்டு எந்திரி. தினம் 5:30 ஜபத்துக்கு வரேன், 4 நாள் ஃபோன் பண்ணிடல, 5வது நாள் எந்திரிச்சா என்ன போ. துரிதப்படுத்தினார். என்ன பண்ணாரு? இதுதான் நம்முடைய மெயின் வேலையில் ஒன்றா இருக்கணும். 6 மணிக்கு ஜெபம், 6:55 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரியத்தை நடக்கூடாது. 6 மணிக்கு ஜெபம்னா 5:30 மணிக்கு உன்னுடைய முழங்கால்கள் இன்று நல்ல அபிஷேகத்துக்கு நிறைய ஜெபம் பண்ணிட்டு தான் நிற்போம். பிரைஸ் காட்.
திருமண வைபவத்துக்கு தான் போயிருந்தோம். எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் தூங்கலை, உட்கார்ந்து பேசி கொண்டு தான் இருந்தோம். இரவு 12:30 மணிக்கு படுத்தோம். ஆனாலும் காலேஜ் ஜெபத்தை விடலை. 10 மணிக்கு படுத்தோம். 2:30 மணிக்கு ஒரு ரேனட் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் மாட்டிக்கிட்டார். வாலாஜா அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில். ராத்திரி 2:30 மணிக்கு எழுந்து நான் கார் எடுத்துகிட்டு போய் அவரை கூப்பிட்டுட்டு 4 மணிக்கு வரேன். அங்கிளும் தூங்கலை, அங்கிள் உட்காந்துக்கிட்டே இருக்கார். 4 மணிக்கு வந்து திருப்பி படுத்தோம். திருப்பி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு 5:30 மணிக்கு நம்ம ப்ரேயரை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்தது. அவ்வளோதான், அவ்வளோ முக்கியம். 5 மணிக்கு என்கேஜ்மெண்ட். நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ரூம் வீட்டில் தான் இருந்தோம். நல்ல ஏசி, நல்ல சாப்பாடு, செம்ம பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணோம். போய் தூங்கலை, முழங்கால் இருந்து ஜெபித்தோம். இதுக்காக இத்தனை வருஷம் ஜெபித்திருக்கிறேன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். நல்லா ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறதுக்கு மனசு இல்லை, ஜெபம் வேணும். முடிவாக அந்த என்கேஜ்மெண்ட் நடந்தது. முதல் முறையாக ஆயுஸ்லேயே முதல் முறையாக அந்நிய பாஷை ஒரு என்கேஜ்மெண்ட்டில் நேரே ஆராதிச்சாங்கன்னா அது இந்த என்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம் அந்த குடும்பத்திற்காக, எவ்வளோ பாரப்பட்டாலும் அழுதுருக்கோம். நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். துரிதப்படுத்தும். அப்படி 5 மணிக்கு ப்ரோக்ராம். நாங்கள் 3:45 கிளம்பி போயிட்டோம். வழக்கம் போல் காரியங்கள் நடந்தது. நான் விவரித்து சொல்லவில்லை, வழக்கம் போல் காரியங்கள் நடந்தது. துரிதப்படுத்தக்கூடிய சாட்டம் கையில் இருக்கும். சாட்டை என்னால் முடியல டேடின்னு சொல்லாதீங்க. அது நம்ம அப்பா தான். 2 தட்டுங்க, பா எந்திரிங்க. சில எழுப்புறதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னு தெரியல. பிள்ளைகள் தூங்குவாங்க. பிள்ளையினுடைய சிந்தையில் என்ன ஒட்டி இருக்குமா? ஞானம் ஒட்டி இருக்குல்ல. அது பாஸ்டர் பிள்ளை, அதனால் அதுக்கு ஞானம் ஒட்டி இருக்கும். இது பிஷப்பு பிள்ளை, இதுக்கு அறிவு ஒட்டி இருக்கும்னு வசனம் இல்லை. பிள்ளையினுடைய சிந்தையில் மதீனம், ஃபூலிஷ்னஸ். அது சொல்லும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று முடங்கி கொண்டு இருப்பாயோ. நீ துரிதப்படுத்துகிற ஆளாக இருக்கணும். நீங்கள் பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க நிற்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரியம், அவர்கள் கதற நான் எழுப்பி விடுவேன். ராத்திரியே சொல்லிட்டு படுத்துரு, மக்களே உனக்கு வந்து முத்தம் கொடுப்பேன், நீ எந்திரிச்சிடணும். எப்போயுமே எந்திருந்து ஜெபம் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து தான் இன்றைக்கி வரைக்கும் நான் எழுப்புவது உண்டு. அது நல்ல சண்டை போட்டு தான் படுத்திருப்பான். காலையில் எழுந்தால் நெற்றியில் போய் பிடிச்ச முத்தம் கொடுத்து உச்சி முகர்ந்து என் பிள்ளையினுடைய வாசனைன்னு ஒரு முகர்ந்து ஒரு முத்தம் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்ம கண் விழிக்கும் போது என் கர்த்தர் எனக்கும் அதைத்தான் செய்கிறான். முத்தம் கொடுத்து எழுப்பும்போது இப்போ கொஞ்சம் அப்படியே கண்ணு திறக்கலைன்னா லேசாக தண்ணி தெளிச்சிருச்சல்லவா, தண்ணி தெளிக்கிறேன் அன்பாக சொல்லி அப்படி தெளிப்பேன். அவங்க இன்னும் வயலண்ட். டேடி, பிரியா சொல்லுவா, டேடி எந்திரிக்க மாட்டேங்கிறேன்ல, நீங்கள் நல்லா கொண்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி நடுரூமில் வந்து என்னை வச்சு குளுக்குங்க, நான் விழிச்சிடுவேன். வாஞ்சி இருந்தால் பார்த்தாதா தண்ணி எடுத்து குட்டி ஐம் சாரி அப்படின்னு சொல்லி சப்புன்னு அடிப்பேன். அவங்க தான் சொல்லுவாங்க எழுப்ப சொல்லி, ஆனால் எழுந்துட்டு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் மனசுக்கு? எழுந்துச்சு உட்காருவாங்க. சரி சாரி. இன்னைக்கு காலையிலேருந்து ஜெபிக்கக்கூடிய வாக்கியம். இன்றைக்கி ஆராதனை வீரர்களாக நிற்கிறார்கள், சாட்சியின் வீரர்களாக நிற்கிறார்கள். ஊழியர்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது பெருமை இல்லை, தேவனுக்கு மகிமை சொல்லுகிறேன். பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதித்து நெஞ்சை தட்டிட்டு போகிறாங்க. அழகாக கர்த்தர்களை பயன்படுத்துகிறாங்க. அற்புதமாய் பாடுகிறாய், அற்புதமாய் நடத்துகிறாய். இந்த போய் பாஸ்டர் கூப்பிட்டு இந்த புது பாஸ்டர் நீங்கள் மீட் பண்ணோம் வந்து அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு போகிறாங்க. காரணம் என்ன? துரிதப்படுத்துகிற ஆள் வேணும். அவங்க அழுகிட்ட பரவாயில்ல. சிலர் அடிச்சிருவாங்க, பார்த்துருக்கேன், எழுப்பும்போது அடிச்சிருவாங்க. எனக்கு பிரியமான ஒரு நண்பர் இருந்தார். அவங்க அண்ணன் பாஸ்டர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் கொடைக்கானலில் இருந்தார்கள். அவர்கள் தம்பி அப்புறம் பாஸ்டர் ஆகிட்டார். நான் அவர் தம்பி ஃப்ரெண்டு, சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், சேர்ந்து வேலைக்கு போவோம். அவர்களுக்கு திருமணமான அன்றைக்கு அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு ரொம்ப பாசம் கொழுந்தனார் மேலே. அப்பா அம்மா இங்கே இல்லையே, காலையிலே எழுந்திரிச்சு காஃபி கொடுக்கலான்னு கொடைக்கானலில் போய் அந்த அண்ணி தட்டிடுச்சு. தம்பி எந்திரிங்க அப்படின்னு. ஒல்லியாக இருப்பாங்க அவங்க, அந்த ஆண்டி. அவ்வளவுதான், சும்மா இடி விழுந்துருச்சு. எந்திரிச்சு சப்புன்னு 4 மண்டையில் கையில் இருக்குன்னு அண்ணியை அடுத்த நாள் காலையில். இது எங்களுக்கு தெரியாது.
ஒரு நாள் காலையில் போகிறேன், வீட்டுக்கு வெளியிலேருந்து குச்சை வச்சு உள்ளே விட்டு இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் போகிறேன், என்ன ஆண்டி என்னாச்சு? நான் நினச்சது எலி ஏதோ என்ன அனிமல் ஏதோ உள்ளே போயிடுச்சா தெரியலன்னு. என்னாச்சு ஆண்டி, என்ன தேடுறீங்க? அப்படியே ஒரு நான் கொஞ்சம் வேகமாக உதவி செய்ய போகிறேன். பார்த்தா சத்யாவை எழுப்பிக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் சத்யமூர்த்தி. சத்யாவை எழுப்பிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் இப்படின்னு கேட்டால் அப்புறம் கதையை சொல்லிவிட்டு என்ன அடிச்சுட்டாமே நேற்று அப்படிங்கிறாங்க. முதல்ல பண்ணைக்கு போய் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து போய் பாருங்கள். மெட்ராஸுக்கு போகிறவங்க முதலை பண்ணை என்று ஒன்று இருக்கிறது, போய் பாருங்கள். நம்ம ஊர் பக்கத்தில் இருந்தால் அது முதல்ல அப்படியே கிடக்கு, பார்த்துக்கிங்களா? பெரிய தடி வைத்து டம்முன்னு அடிப்பான். அந்த அடி விழுந்த உடனே பரபரன்னு ஓடாது, அது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு திருப்பி நிற்க பாருங்க. அது மாதிரி தூக்கம் காலையில். வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வறுமை தரித்திரமும் ஆயுதம் அணிந்தவனை போல வரும். என்னங்க ஆயுதம் அணிந்தவங்கள நீங்கள் நிறைய சம்பளம் வாங்குறீங்க? அது எங்களுக்கு தானே தெரியும். அவங்களுக்கு குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, சுகத்தை விட்டு, குழந்தையை கொஞ்சிறதை விட்டு, மனைவியோடு அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறது விட்டு, தாய் தகப்பனோடு வாழ்கிற அந்த சுகத்தை விட்டுட்டு ஒண்டி கட்டிய போய் எவனோ ஒருத்தன் கூட பக்கத்தில் படுத்து, எவனோ ஒருத்தன் கூட எந்திரிச்சவனை குட் மார்னிங் சொல்லி, எவனோ ஒருத்தன் கூட டைனிங் டேபிளில் உட்காந்து, எவனோ ஒருத்தன் தெரியாதவனுக்கு போய் பாதுகாத்து கொண்டு, எவனோ ஒருத்தன் தெரியாதவன் குண்டு போட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். டோட்டலி அலோன், கைவிடப்பட்ட நிலைமை. அந்த தியாகம் உள்ள தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்த ஒரு மகனை கொடுத்துருக்க, அதுக்கு தேவனை துதிக்கிறேன். வறுமை ஆயுதம் அணிந்தவனே போனவர். எவனுடைய ஜெபம் துரிதமாய் காலையில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கலையோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. துரிதப்படுத்து ஜெபம்னு சொன்னீங்கன்னா, நம்ம சொல்கிற டைம் வேறு, நம்ம ஆரம்பிக்கிற டைம் வேறு. நம்ம 7 மணி சொன்னோம்னா 6:30க்கு டோர் லாக் பண்ணிவிட்டு தனியாக காத்தட்ட உட்கார்ந்துடணும். அப்போ தான் அந்த 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவனுடைய அற்புதத்தை காண முடியும். அங்கே தான் தேவன் அறுவடையை கொடுக்க முடியும். ஜெபத்தில் ஆண்டவர் இறங்கி வர முடியும். நம்ம யாருன்னு தெரிஞ்சால் தானே திருமணத்துக்கு போகும். நம்ம யாருன்னே தெரியாமல் எப்படி நான் திருமணத்துக்கு போக முடியும்? அப்போ நமக்கு யார் போய் சந்திக்க போகிறோமோ அவங்க முதல்ல இன்வைட் பண்ணிடணும். தனியாக போய் இன்வைட் பண்ணணும். அதுதான் கானம். ஐயா, நான் மனவாட்டி, நாங்கள் வர்றோம், மணவாளன் வாரோம், இந்த காரியம் அழகாக நடக்கணும். ஆமே, உங்கள் தனிப்பட்ட முறையில் நல்ல உறவு கொண்டுட்டு அவருடைய வல்லமை ருசிச்சுட்டு 7 மணி நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி நீர் என்ன செய்வதுன்னு தெரியாது. The rest of the headache is yours. எனக்கு இந்த தெருவுலேருந்து 2 பேர் இன்றைக்கி வரணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோகத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். 7 மணிக்கு ஜெபம் பண்ணி காலிங் பெல் அடிக்கும். கதவு தட்டுவாங்க. அப்படியே வந்து அவனை பார்க்கலான்னு, வாங்க திஸ் இஸ் த ரைட் டைம் ஆஃப் ப்ரேயர். இதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க உட்கார்ந்து முதல்ல ஜெபம் பண்ணிடலாம். உட்காருங்க சொல்லு, உட்கார்ந்து ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணுவோம், மற்றவங்களை தூங்க வச்சிடக்கூடாது. ஆறுதலாக உண்மை தேவனுடைய வல்லமையில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம ஒரே வாய்ஸில் அப்படியே ஸ்லோவாக அப்படியே மெதுவாய் போய் கொண்டிருந்தா அவங்களும் ரொம்ப நல்லா தூங்கிட்டு சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா தூங்கினேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது. துரிதப்படுது. ஒரு அல்லேலியா சொன்னாலும் சொங்கி சோப்பலாங்கி போல சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமையில் இருக்கணும். துரிதப்படுத்தினார். 2வது, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். பாயிண்ட் நம்பர் 2. இந்த மலையின் மேல் ஏறி ஜெபிக்கும் பொழுது தான் கீழே உள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மலை மேலே இருந்து பட்டணம் தான் மறைஞ்சிருக்காது. அந்த மலை நமக்கு ஜெபிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த ஸ்தலத்தில் எதுக்கு ஏறாரு? ஜெபம் பண்ணும்படி. இத்தனை 1000 பேர் வந்தார்கள். அதில் 10 பேர் திருப்பி வந்து, ஆண்டவரே அந்த ஃபிஷ்ஷு நல்லா இருந்தது, வராதது எப்படி கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களால் நம்ப முடியல. ஒருத்தனை வந்து சொல்லலை. வந்தான், அற்புதம் பெற்றான், சாப்பிட்டான், புறப்பட்டான், போய்விட்டான். இவர்கள் 12 பேர் வந்திருந்தார்கள். இவர்களும் உடனே புறப்படவில்லை. அவர்களை துரிதப்படியே புறப்பட்டு துவங்கிடாடே, இதை தூக்கிட, அந்த பேக்கை தூக்கிட, அந்த ஸ்ட்ரேஞ்சரை தூக்கி உள்ள வைடா, எல்லாம் வச்சு கிளம்புனார்.
எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ஐ எம் கோயிங் டு மை ஃபாதர்ஸ் பிளேஸ். தனித்து ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறினார். தனி போய் ஜெபித்தார். ஜெபிப்பதெல்லாம் தேவனுடைய எக்ஸாம்பிள் வைத்து தான். ஜெபம் ஜெபம் ஜெபம். யாருக்காக ஜெபித்தார்? அவர் கெத்சமனையில் தான் அவர் தமக்காக பண்ணின ஜெபம் சொல்லப்படுகிறத தவிர வேறு எங்கேயும் அவர் தனக்காக ஜெபிக்கவே இல்லை. எங்கே ஜெபிக்கவே இல்லை. நேராக பிதாவோட ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வச்சுருந்தார். சூரியனை பார்க்க முடியுமா? சூரியனை பார்க்க முடியுமா? முடியாது. டைரக்ட் கான்டாக்ட் இருக்க முடியாது. ஆனால் தேவன் சூரியனை படைத்தவர். அவருடைய பிரைட்னஸ், அவருடைய வல்லமை எவ்வளோ மகிமையாக இருக்கும். கிறிஸ்து இயேசு மாத்திரம்தான் வானத்தோட டைரெக்டாக டச் வச்சுருந்தார். மோசையில் அற்புதம் நடந்திருக்கு. மோசை அற்புதம் நடந்தது. மோசை வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்மலை பார்த்து பேசினான். வசம் வச்சுருக்கீங்களா? இல்லை. கிறிஸ்து இயேசுக்கு மாத்திரம்தான் டைரக்ட் கான்டாக்ட், நோ சேட்டலைட். ஹல்லேலூயா. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வானத்தில் பார்த்து பிதாவே ஓவர். எல்லாரும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டாங்க. என்ன வானத்தை பார்த்து கையில் 2 அப்பம் 14,000 மாறி போச்சு. நிச்சயமாக 14,000 இல்லை, கண்டிப்பாக அது 28,000 52,000 தெரியாது. ஒருத்தருக்கு 3 ஃபிஷ். எங்கே நல்லா இருந்த ஃபிஷ் ஒன்றே ஒன்றோட விட்டு போயிருப்போம் நம்ம ஆள். அப்படி சொல்லுங்கள், ஃபிஷ்ஷு நல்லா இருந்தால் ஒன்றே ஒன்றோட விட்டுருவாங்களா? எத்தனை வருஷம் எங்கே பிரியாணி சாப்பிட்டாலும் அருப்புக்கோட்டையில் போய் 1ஆம் தேதி அந்த டிசம்பர் 25 சாப்பிட்ற அந்த மட்டன் குழம்புக்கே சுவை தனி தானே. என்ன சொல்கிறீங்க? எத்தனை பேர் காஃபி போட்டாலும் சத்தியம் இறங்கி ஓடி இந்த காலை அப்படி ஆற்றி கொடுக்கும் பாருங்க. ஆசையாக தான் இருக்குது. ஒருக்க போதும் விட்டுருவோமா? கல்லகத்துக்கு போனால் ராத்திரி 1 மணிக்கு படுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கிறீங்களா? 1 மணிக்கு எதுக்கு சிஸ்டர் காஃபி? நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். காஃபி கொடுத்துக்கிட்டே நல்லா இருக்க காஃபி விட்டுருவோமா என்ன? காசு கூட வேண்டாம்னு சொல்லிடலாம். காஃபி யார் வேணான்னு சொல்கிறது? அப்போ ஒரு ஃபிஷ்ஷாக வாங்கியிருப்பான். ஒவ்வொருத்தருக்கு நல்ல திரளாக நல்ல சாப்பிடு. தகப்பன் மாதிரிலாம் பிள்ளைகள் பார்த்து சொல்லுவாங்க, ஏய் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏய் வீட்டில் தான் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நல்லா சாப்பிடுவாங்க. தெரியாது, 1 2 3 4 இவ்வளவு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சீஷர்கள் எல்லாத்தையும் பார்த்தார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு இதை செய்த இனி செய்ய போகிற எனக்கு முக்கியமான என்னோடு வாழப்போகிற என்னுடைய பிதாவுக்கு மகிமை வரும்படி நான் அவரோடு போகிறேன் என்று எல்லாவற்றையும் விட்டு தனிமையிலே போய் அமர்ந்தார். Your prayers must be alone with God. இதில் நீங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் வேத வசனம் இனிக்காது, செய்தி கசக்கும், கோபம் வரும், ஐக்கியத்தின் மேல் கோபம் வரும், ஊழியின் மேல் கோபம் வரும். நீங்கள் மறைமுக திட்டத்தில் எனக்கு தெரியும். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் இன்னும் கிடைக்கிற அப்பத்தை இன்னும் 50,000 பேருக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக அவர்கிட்ட போயிடுவேன். கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, நீ தான். கோபம் வரும், யாரும் சிரிக்க முடியாது. உங்கள் முகத்தை பார்த்தா ப்ளசண்ட்டாக இருக்காது. கண்ணாடியில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம முகத்தில் சீனாய் மலையின் பிரசன்னம் இருக்குதா, சைனாவோட முகம் தெரியுதான்னு பார்த்தது தெரிஞ்சிடும். தனிமை ஜெபம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முக்கியத்துவப்படுத்தலை. தனிமை ஜெபம், தனிமை, இந்த சின்ன ஊழிய சின்ன தரிசனம் இந்த வாழ்க்கைக்காக நிறைவேற்றணும். தனிமையில் ஜெபித்தா, தனிமையில் ஜெபம் பண்ணால் மலையின் மேல் ஏறினா போய் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாம் கீழே தான் இருக்குது, பட்டணங்கள் எல்லாமே கீழே தான் இருக்குது. இவர் போய்ட்டு தனியாக ஜெபிக்கிறதுக்கு. ஆகையினால தான் அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்திய அற்புதம் பெறாத நாள் ஏதாச்சும் உண்டாயிருந்ததா? இல்லை. ஒரே ஒரு விண்ணப்பம் தள்ளப்பட்டது, அது நமக்காகவோ தவிர அவருக்காக அல்ல. மூன்றாவதாக 47ஆம் வசனம். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சீஷர்கள்லாம் இப்போ கடலில் ஏறிட்டாங்க. கடல் எங்கே போயிடுச்சு? நடுக்கடலுக்கு போயிடுச்சு. இவருக்கும் அவருக்கும் ரொம்ப கேப் வந்துடுச்சு. அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவர் அப்போ கொடுத்தாரு, சாப்பிட்டா. நமக்கு 12 கூட, ஆளுக்கு 1 கூட அப்போ, 1 கூட மீன் கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டுச்சு. சீஷர்களும் தூரத்தில் இருக்கிறாங்க. இவர் கரையில் இருந்தார். இவர் கரையில் இருந்த அந்த இடம் எல்லாத்தையும் ஜெபம் துரிதப்பட்டு
ஜெபம் பண்ணி வந்து நின்றபடினாலே, இவர் ஜெபித்தபடினாலே கரையில் இருந்தார். அவங்க ஜெபிக்காதபடினால நடுக்கரையில் இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? இவர் ஜெபித்து பலப்பட்டு மலையின் மேல் இருந்தபடினால் இவர் கரையில் நின்றிருந்தார். he was very strong. அவருடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். அவர்கள் நடுக்கடலில் இருந்தார். சரி, அவரோ எப்படி இருந்தார்? தனிமையாக இருந்தார். ஆனால் மனுஷனோ தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு, கரெக்டாக சொல்லுங்க, ஏற்ற துணையா பயங்கரமான துணையா? தனி அவங்க அங்கிள் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினார். அப்போ துணை தான் என்ன செய்யணும்? தன்னை வளைச்சு கொள்ளணும். எங்கேயோ ரேர் ஒரு இடத்துல தான் கணவன் முன்னாடி நிற்பார், எல்லாவற்றையும் செய்வார். சில இடங்களில் பாராட்டுகிறேன், ஒய்ஃபை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீ பாருமா, ஓகே இந்த நீ பார்த்துக்கோ, நிஜபத்தை நடத்தி எல்லாம் செய்ய நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஐ வில் டூ எவ்ரி திங், பார்த்துக்கோ. அதில் ஆசீர்வாதம். இயேசுவோ தனிமைப்பட்டார். ஹி ஸ்டுட் அலோன். நான் அவரோடு சேர்ந்து தான் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொன்ன யாருமே நீ ஞானஸ்நானம் எடுக்கலை இன்னைக்கு வரைக்கும். என்கிட்ட பலர் வாக்கு கொடுத்துருக்காரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, பிரதர் நான் போய் ஞானஸ்நானம் எடுத்துடுவேன். நாங்கள் ஞானஸ்நானம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண வரல, 2 முறை ஃபிக்ஸ் பண்ண வரல, 3 தடவை ஃபிக்ஸ் பண்ண வரல, 3ஆவது தடவை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது, சாரி பேப்டிசம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேரேஜ் வந்துருச்சு. உடனே பாஸ்டர் அந்த அன்பு வந்துருச்சு. பாஸ்டர் நான் திருமணம் ஆகிவிட்டு 2 பேரும் சேர்ந்து எடுத்து விடுகிறோம் அப்படின்னாங்க. சிறுமமானமாய் சேர்ந்து குடும்பம் நடத்துறதே பெருசு, ஞானஸ்நானம் எடுத்துருவோமா? செத்தானே பரவாயில்ல. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு மேரேஜுக்கு ஒரு டைம் இருக்கும். இந்த நாட்கள் எல்லாம் கோல் வச்சுக்கிறாங்க, எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. சில இடத்துல பேரண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்றாங்க, நீங்கள் போய் டின்னர் சாப்பிடுவாங்கன்னு அனுப்பி விட்றாங்க, லீவ் மேரேஜில் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாங்க. அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது 2 மாதம் 3 மாதத்தில் வா வா. எங்களை போல பெஸ்ட்டு கப்பல் உலகத்திலே இல்லை பாஸ்டர். நிச்சயமாக எனக்கும் தெரியுமா, நிச்சயமாக தெரியும். அவர் மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கவே மாட்டார். ஐயோ ஷீ இஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். மேரேஜ் ஆன 2வது நாள் இவன் கேட்பா, அதுக்குள்ளே மாறிட்டீங்க, 2 நாளில் மாறிட்டீங்க. அம்மா அப்படி வருவாங்க, அவங்க பார்வாடி லேஸ் அப்படி பார்த்துட்டு போவாங்க. என்னம்மா எப்படி மாறிட்டேன்? என்னடா இன்னைக்கு வந்தா, நேற்று வந்தா இன்னைக்கு மாறிட்டேன். உண்மைதாங்க. நீ ஃபேமிலி ஆகி 50 வருஷம் ஒன்றா இருந்தாலும் அவரை நீங்களும் புரிஞ்சுக்கிட முடியாது, நீங்களும் அவரை புரிஞ்சுக்கிட முடியாது, அவர் உங்களை புரிஞ்சுக்கிடவே மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் இயேசுவோட தனிமையாக இருந்தால் தான் வாழ்க்கை. ஐ வாண்ட் டு பி அலோன் வித் காட். தேவனோடு தனியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். தேவனோடு தேவனோடு தேவனோடு. அவருக்கென்று 12 பேரை தெரிந்து கொண்டார். அப்படி தானே இருக்குது. எங்கேயாவது சுவிசேஷத்தை பரப்புவதற்கென்று 12 பேரை தெரிந்தெடுத்து கொண்டார்னு இருக்கிறதா? இல்லை. ஊழித்து செய்வதற்கென்று 12 பேரை தெரிந்தெடுத்து கொண்டாரா? இல்லை. தமக்கென தெரிந்து கொண்டார். உங்களை மென்னையும் தமக்கென தெரிந்து கொண்டார். ஃபார் ஹிம். தெரிந்தெடுத்து கொண்டாலும் அவர் தனிமையாக தான் இருந்தார். வராமன்னு சொல்லுவோம். சீஷர்கள் அவர் போனதுக்கு அப்புறம் தான் அற்புதம் நடந்தது. அவர் இருக்கும்போது யாரெல்லாம் அவரோடு கூட தான் இருந்தாங்க. அவர் நிறைய கேள்விகள் கேட்டார்கள். நம்ம ஞானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது உண்மையான விஷயம். நமக்கு ஞானம் இல்லை. சீஷர்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இல்லை. அவர் சொன்ன உவமைகள் அவர்களுக்கு புரியவில்லை. தனித்து வந்து கேட்டார்கள், ஆண்டவரே இது என்ன, ஆண்டவரே இதெல்லாம் என்ன? அப்போ கேட்டே, இது கூட உனக்கு தெரியலையா? இந்த உவமைகள் என்ன என்று ஆண்டவர் அங்கே அவருக்கு விளக்கி சொல்லுகிறார். அவருக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லை, ஞானம் பெற்றுக்கொள்ளவில்லை. தனிமையாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் தனிமை ரொம்ப அவசியம். உங்கள் படுக்கை வேணால் சேர்ந்துருக்கலாமே தவிர உங்கள் ஜெபம், தனி ஜெபம் அவசியம். மாலிவ பிள்ளைகள் கெஞ்சி 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 கேட்குறேன், என் சொந்த பிள்ளைகளாக நினச்சி கேட்குறேன். உங்கள் தனி ஜெபத்தை நீங்கள் எழுப்பினா தான் உங்கள் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும். நீ சொல்லலாம், என் அக்கா மாதிரி எனக்கு ஞானம் இல்லை, என் தங்கச்சி மாதிரி ஞானம் இல்லை, எங்கள் அப்பா மாதிரி எனக்கு அறிவு இல்லை, என்னால் படித்தாலும் மண்டையில் நிற்க மாட்டேங்குதுன்னு. இங்கே முழங்கால் போட்டு மட்டும் பாரு. உனக்கு எக்ஸாம்பிள் இங்கே நிற்கிறேன் பாரு. குப்பை நான் 10th 3 பல்ட்டி அடித்தவன் நான். சூழ்நிலைகள் வேறு எதுவானாலும் சரி, 10th 3 பல்ட்டி.
என் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா நான் வாந்தி எடுத்து கலக்கி வச்ச மாதிரி இருக்கும். உண்மை அதுதான். ஞானம் இல்லை, நல்ல ஸ்கூலில் படிக்கலை. நான் நடந்து போனேன்னா பின்னாடி அழகாக பின்னாடி 2 ஹெட்லைட் இருக்கும் என் பேண்ட்ஸில். ஒரு பேண்ட்ஸ் வாங்கி 4 வருஷம் போட்டு ஓட்டேன். நல்ல இன்னர் கார்மெண்ட்ஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அப்பா டெய்லர்னால எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் கற்று வச்சுருப்பேன். நான் போய் வேறு பழைய பேண்ட்ஸில் கட் பண்ணி பின்னாடி 2 பேட்ச் போடுவேன். அதை டிசைனாக கட் பண்ணி நானே பேட்ச் போட்டுருவேன். போட்டு தோல் பை எடுத்து இப்படி நீளமாக பின்னாடி தொங்க விட்டு இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டே போவேன், பின்னாடி யாரும் பார்த்துடக்கூடாது. எங்கள் மிஷினரிகள் தூக்கி போட்ட ஹை ஹீல்ஸு ஷூ, அதை போய் செல்ஃபோன் டேப்பை வச்சு ஒட்டி போட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் போய் படித்தவன் நான். அப்புறம் அறிவு எங்கே இருந்திருக்கும் பார்த்துக்கங்க. என்னைக்கு வேத புத்தகத்தை நேசிக்க ஆரம்பித்தனோ, நேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரோ, இன்றைக்கி கர்த்தரை வச்சுருக்கிறது பாருங்கள். நான் போடுற ஷூட்டு 10,000 ரூபா தான். போடுற ஷூ எனக்கு பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் நீங்கள் தான் வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கி போடுற ஷூ 4,000 ரூபா. குத்தி இருக்கிற பின் 7,000 ரூபா. பேனா 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 பென் பென் 7,000 ரூபாங்க. ரொம்ப பயங்கர வெயிலாக இருக்குது. கார் பார்த்துருப்பீங்க, 12 லட்ச ரூபா கார். நீங்கள் போயிட்டு வாங்க பிரதர். இந்த கணம் அவரால் உண்டானது. நான் தொட்டால் எல்லா காரியம் செய்ய முடியும், எந்த ஒர்க்கும் செய்ய முடியும். எலக்ட்ரானிக் ஒர்க்கு சரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு சரி, மெக்கானிக்கல் ஒர்க்கு சரி, சமையல் சரி, குடும்பம் சரி, மெயின்டெனன்ஸ் சரி, வார்த்தைகள் சரி. காரணம் ஒன்றே. இயேசுவை போல் அவரிடத்தில் தனிமையாய் நிற்கிற ஒரு பாக்கியத்தை தெரிந்து கொண்ட ஒரே கிருபை. அதே டிமி தான் 8 டிகிரி அடிக்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. 10வது 13 வயசில் 14 வயசில் 10 ரூபா கட்ட முடியாத ஒரு ஆள் இன்றைக்கி 8 டிகிரி படித்து விசிட்டிங் கார்டை நீட்டும் போது எவ்வளோ பெருமை இருக்குன்னு தெரியுமா? அந்த பெருமைக்கு தான் தூக்கி போட்டிருக்கேன். த சர்வெண்ட் ஆஃப் த அல்மைட்டி காட். எல்லாம் குப்பையிடம், எல்லாம் அவருக்கு கொடுத்தது. அவருக்கு கொடுக்கல. 8 டிகிரி கிடையாது, பேப்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் எழும்ப முடியல. காலையில் எழுந்து ஜெபி மகளே எழும்பு. இன்றைக்கி நீ பார்க்குற ஆசை இச்சையெல்லாம் வெறுத்து போகும். நீ எது விரும்புகிறாயோ அது உனக்கு எதிராய் திரும்பி விடும். அது உனக்கு விக்கிரகமாய் மாறிவிடும். தூக்கம் விக்கிரகமாக மாறிச்சுன்னா செத்துரும், அவ்வளோதான். எந்த ஒரு ஐஸ்வர்யமானும் 8 மணி நேரம் தூங்க மாட்டான். எந்த ஒரு கிறிஸ்தவன் 8 மணி நேரம் தூங்க மாட்டான். அவன் கர்த்தருக்காக நிற்பான், உழைப்பான், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வான். நாளை 8 மணி நேரம் லைஃப் ஸ்டைல் நல்லா தூங்கினோம். நல்ல காலை 8 மணிக்கு எழுந்திரிச்சு சாயந்தரம் ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக இருப்போம். ஒரு நாள் ஐஸ்வர்யமாக முடியாது. ரொம்ப போனால் நீ என்னோட அம்பாசிடரை செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கலாம் ஒரு 50,000 கொடுத்து, அவ்வளோதான். லைஃப் நல்லா இருக்காது. உழைக்கணும் ஐயா. ஆண்டவர் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தார். ஆரம்பித்தார், அவர் ஓய்ந்திருக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் போகிற கப்பலில் படுத்தார், அதுவும் அவரை தூங்க விடலை, எழுப்பிவிட்டானுங்க. கர்த்தரால் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்க வேண்டும். தேவனால் வருகிற ஐஸ்வர்யத்தை நீ பெற்றவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு காணிக்க கொடுக்கும்போது எண்ணியில் போடுறோம், எண்ணிதானே போடுறோம், தவறாய் சொல்லவில்லை. உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறேன். இன்றைக்கி காணிக்கை அனுப்புகிற பொழுது எண்ணி போடுகிறோம், 10% ஒதுக்கி போடுகிறோம். நீ எதை விதிக்கிறாயோ அதை தானே இருப்பாய். நீ நிறைய போடணும்னு சொல்ல வரல, உன் வாஞ்சை பெருகணும். நீ தேவனோடு வாழணும், உழைக்கணும். வெளிநாடுகளில் பார்த்தா 2 ஜாப் பார்ப்பாங்க. காலையில் ஒரு ஜாப் பார்ப்பாங்க, மதியானம் ஒரு ஜாப் பார்க்குறாங்க. நீ தேவனோடு இருக்கிற நீ 2 ஜாப் பார்க்கல, என்ன தவறு? உன்னுடைய தனிப்பட்ட முறையில் கர்த்தர்ட்ட ஞானத்தை பெற்றுக்கொள். எப்படியாக நான் உழைக்கணும், கர்த்தாவே என்னுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். நானா நீ அவரோட தனிமையாக இருக்கணும். உன் மார்க்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். நீ அமைதியாக ஆண்டவரோட தனியாக மட்டும் இருக்கணும், அவ்வளவுதான். தேவன் ஞானத்தினால் நிரப்புவார், சத்தியத்தின் ஞானத்தினால் நிரப்புவார். ஒரு சின்ன கதை ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஒரு சின்ன வசன ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, சாட்சி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, செய்தி ஞாபகத்தில் இருப்பதில்லை. இயேசுவோடு தனிமை உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 4வது 50வது வசனம். எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அவர் கரையில் இருக்கிறார். சீஷர்கள் கப்பலில் இருக்கிறார்கள், நடுக்கடலில் இருக்கிறார்கள். யார் தனிமையாக இல்லையோ அங்கே புயல் வருகிறது. ராமன் வந்தால் சந்தோஷமாக இருக்குமே. புயல் வந்தது. இந்த சம்பவம் லூக்கால நீங்கள் வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக இருக்கும். கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது.
அவர்கள் அப்படியே அசைந்து ஆடி கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது அவர்கள் யாரும் ஜெபிக்கவில்லை. அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தம் அடைகிறதை அவர் கண்டார். கரையில் இருக்கவர் நடுக்கடலில் இருக்கவங்களை எப்படிங்க பார்த்தாரு? வசனம் சொல்லுகிறது நடுக்கடலில் இருந்தார். அப்போ கடல் சின்னதா, லேக்கா? சின்னதாக இருந்தால் லேக்கு, ஓடுறதா இருந்தால் நதி, இன்னும் சிறுமையாக இருந்தால் ஒரு ஆறுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு நீரோட்டம்னு சொல்லலாம்னு வச்சுக்கிட்டுங்களேன். வசனம் தெளிவாக சொல்ல அவர் நடுக்கடலில் இருந்தார், இவரோ கரையில் தனிமையாக இருந்தார். ஆனால் 48வது வசனம், அவர்கள் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. இதுதான் கரையில் இருப்பவனுக்கும் கப்பலில் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம். கப்பலில் இருக்கிறவர், கடலில் இருக்கிறவருக்கு கப்பலில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ராமன் சொன்னது இதுக்கு தான் என் ப்ரிப்பரேஷன், தனி ஜபம். எப்படி டாடி இதை சொல்கிறீங்க? எப்படி டாடி கரெக்டாக சொல்கிறீங்க? தெரியுமேயா, நீ தண்டு வலிக்கிறது கஷ்டம்னு கர்த்தர் காண்பிப்பார் அவருக்கு. கடந்த முறை வேலூர் போயிருக்கும்போது அம்மாவுக்கு முடியல, அவங்களுக்கு காரியத்துக்காக போயிருந்தோம். போகும்பொழுது இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி புறப்படும்போது நான் சொல்லிட்டு வந்தேன், அடுத்த முறை நான் இங்கே வந்தா நிச்சயத்துக்கு தான் வருவேனே தவிர அடுத்த இடையில வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். இரவு படுத்திருக்கிறேன், ஒரு வாலிபனை பார்க்கிறேன், கேட்லினே பார்க்குறேன், சின்ன ஒரு குழந்தையும் பார்க்குறேன். நான் சொல்லிட்டு மாப்பிள்ளை நான் பார்த்துட்டேன்டா, உன் ட்ரெஸ் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன், ரெடி ஆகிக்கோ, டைம் கிடையாது, ரெடி ஆகிக்கோ, துரிதப்படுத்திட்டு ஓடி வந்துட்டேன். கரெக்டாக 7வது மாதம் என்கேஜ்மெண்ட் ஓவர். யாரால? கரையில் இருந்து பார்க்கிற தேவனாலே. நீங்கள் தண்டு வலித்து அழிந்து திரிக்கிற பொழுது கர்த்தர் சும்மா விட்டுற மாட்டார் மகனே. ஒன்று, நீ அழைக்கப்பட்டதே அதற்காக தான், ஜெயிப்பதற்காக தான். அப்போ ஆண்டவர் விட்டு தூரம் இருக்கிறாங்க, கப்பல் ஆடுது, காற்று எதிராகி செயல்படுது. யாரும் சொல்ல முடியுமா எனக்கு எல்லாமே சரியாக நடந்துகிட்டு இருக்க, காற்று எனக்கு இசைவாய் நடக்கிறது? இல்லை இல்லை, எதிராகி தான் செயல்படும். நல்ல என் கூட இருக்காங்க, நல்லா ஜாப் பண்ணுறாங்க, எனக்கு எதிராக தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஆனால் பார்க்கிறவர் பார்க்கணுன்னா நீ தனி ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். பார்த்து அவர்கள் கூப்பிடவில்லை, ஐயோ தேவனே இயேசுவே எங்களுக்கு கிருபை தாரும், தேவகுமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவங்க கடலில் இருந்து கத்தவில்லை. மனதுருக்கம் நிறைந்தவர் மன்னவன் இயேசு, ராஜாதி ராஜா, காற்று எதிராக இருக்கிற கடலில் அமைதியாக நடத்தி வருகிறார். முடியுமா? முடியாதா? முடிந்தது, நடந்தது, நடக்கும். ஏனென்றால் அவரே ராஜாதி ராஜா, அவரே மெய்யான தேவனாகிய கர்த்தர். நடந்து வந்தார். இவங்க தான் விட்டு விலகிட்டாங்களே. இப்போ கப்பல் எதிரே காற்றடித்து கொண்டிருக்கிறது. வேத வசனம் கிடையாது, ஐக்கியம் கிடையாது, கம்யூனியன் கிடையாது, ஞானசானம் கிடையாது, என்னது அப்பம் கிடையாது, மீன் கிடையாது, வேதனுடைய வசனம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை இல்லை. எப்படி ஒரு தேவ மனிதனால வாழ முடியும் தேவனுடைய வசனம் இல்லாமல்? வார்த்தை இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இல்லை, கிறிஸ்து இயேசுனுடைய துணை இல்லை, ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. எல்லாம் இழந்து நிற்கிற வேளையில் தான் காற்று எதிராய் செயல்படுகிறது. அப்போ கர்த்தர் நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற பொழுது அங்கே விசுவாசம் எங்கே போச்சு? நேற்று தான் 14,000 பேருக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசு என்கிட்ட வருதுன்னு அலற. அந்த பிசாசு எங்கேயும் போகாது. நீ ஆண்டவரோட தனிமையாக இல்லாத வரைக்கும் அந்த பிசாசு உங்க கூடயே தான் இருக்கும். நம்ம கூட தான் இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பேதர் ஓடி போய் ஏறி யோவான் கட்டி பிடிச்சிக்கிட்டான். டேய், நீ தாண்டா நல்லா ஜெபம் பண்ணுறவன், அதனால தான் நான் காது இருக்கிறேன். இந்த பக்கம் யாக்கோபு ஓடி போய் அந்த யோவானை பிடிச்சிக்கிட்டான். அந்தரையை பார்த்தா, டேய் இரு, நான் எத்தனை பேர் வரி வசூலிக்கும் போது முரடெல்லாம் பார்த்துருக்குறேன், எல்லாம் கதை ஆகலை. அவர்கள் ஆவேசம் பிசாசு அலறி இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் பிசாசை துரத்தினவர் கூட இருந்தாங்க. இன்றைக்கி அவரை கரையில் விட்டு நடுக்கடலுக்கு வந்துட்டாங்க. இந்த கப்பல் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, வந்துடுச்சு. உன் வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிறபடினாலே, சத்தியத்தை விட்டு விலகுகிறபடினாலே, அப்பையும் அவர் தான் கிருபை மிகுந்தவராய் வருகிறார். அவர் வந்து அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள்.
ஆண்டவரோட இருந்தால் தான் அவரை பார்த்தா சந்தோஷம், இல்லைன்னா அவரை பார்த்தா கலக்கம். அவர்கிட்ட பேச முடியாது. ஆண்டவரே என்னை மன்னியும், இன்னும் நான் என்னை சரி பண்ணி கொள்ளுகிறேன், அதற்கப்புறம் நீர் என்னோட வாரும். டக்குன்னு டிக்கெட் பிடுங்குச்சின்னு வச்சுக்கிட்டீங்க அவனே, அம்பிட்டு தான். நம்ம டைம் வைக்கிறது எதுக்கு? ஜபத்துக்கு, ஏன் குணம் மாறுறதுக்கு, என் சூழ்நிலை மாறுறதுக்கு. இந்த ஒரு மாதம் போட்டு ஆண்டவரே, நான் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து சரி பண்ணுறேன். என்னமா இவருக்கு ஆண்டவர் கேரண்டி கார்டு பின்னாடி அடிச்சிருக்க மாதிரி எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டு அங்கே பிளாங்காக இருக்குது தம்பி, நல்லா கவனிச்சு பாரு. வாழ்க்கை எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தான் தெரியல. கர்த்தரோட தான் அதையும் பார்க்க முடியும். ஆமாம். என்னங்க எவ்வளவு நாள் இப்படி ஓடுறது? நிலையில்லாத ஒரு படகு போல வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. அங்கே இயேசு இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த தேவன், உன்னதமான தேவன். சரி, உலகிலிருந்து ஆயக்காரன் பரிசேரும் அவரை பார்த்து சொன்னார்கள், இவன் பிசாசுகளின் தலைவனினாலே, பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று. சீஷர்கள் அவரையே பிசாசுன்றான். அவரையாவது பிசாசுகளின் தலைவனை கொண்டுன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு சீஷர்கள் அவரையே பிசாசுன்னுட்டான். ஐயோ, அவர் பிசாசு வந்துருச்சுட்டான். அவன் நடந்து வரும்போது தெரியாதா இந்த வல்லமை யாருக்கு உண்டு? நேற்று எனக்கு அப்பத்தை மீனையும் கொடுத்தவர் அல்லவா? என்னை இத்தனை ஜனங்கள் மத்தியில் 12 பேர் பிரித்து எடுத்தவர் அல்லவா? என்னை அற்புதங்களை செய்கிற நேசரா இயேசு கிறிஸ்து அல்லவா என்று சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. போச்சு. அந்த நிமிடத்தில் 5ஆவதாக அவர் வந்து சொல்லுகிறார், இரக்கத்துடனே அந்த வார்த்தை இன்று பெற்றுக்கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். பாயிண்ட் நம்பர் 4, திடன் கொள்ளுங்கள் என்று அவர் தம்முடைய ஆறுதலின் வார்த்தைகளை கொடுக்கிறார். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம இடத்துல பேசுகிறவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளணும். நம்ம இடத்துல பேசுகிறவர்கள் ஆவியின் கனிகளை காண வேண்டும். நம்ம வெளியில் தெரியாது, உள்ள தெரியாது, நம்ம மட்டும்தானே. நோ 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 நோ, உன் ஜம்பம் பலிக்காது. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. முக்கியமாக இந்த ஊழியம், இந்த ஊழியத்தின் அச்சாரம் யார் தெரியுமா? இந்த ஊழியத்தின் அச்சாரம் சேஸ் ஐ இஸ் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்தின் அச்சாரம். நீ விசுவாசத்தில் ஏறுறது தெரியும், விழுந்து போகிறது தெரியும், ஆடுறது தெரியும், அசைகிறது தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த ஊழியத்துக்கு தலைவர் வேறு. ஃபவுண்டர் இஸ் நாட் டிமோத்தி ஜேக்கப். நான் போட்டிருக்கவே மாட்டேன் பாருங்கள், மினிஸ்ட்ரியில் ஃபவுண்டரில் போடவே மாட்டேன். சில இடத்துல சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதில் தான் போட்டிருப்பேன் உலக பிரகாரம். ஏன்னா ஃபவுண்டர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டால் வந்துடுவான். மோடி அங்கேருந்து வந்துடுவார், ஆள் அனுப்பிச்சிடுவார். எனக்கு ஏன்னா கூட வேணும் நடந்து போய் பாருங்கடா அனுப்பிச்சிடுவார். கண்டிப்பாக தானே, உண்மை தானே. அரசாங்கத்தில் கேள்வியெல்லாம் வந்துடும், யார் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட், யார் அந்த பேர் உள்ளது? நான் சொல்ல முடியும், நான் தான் யாவருங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி கொண்டுருவாங்க. அவர் அந்த ஊழியத்தை நச்சார். அதனால தெரியும், உன்னுடைய அசைவெல்லாம் தெரியும். எந்த இடத்துல நீ தேவனுடைய இடத்துக்கு இடம் கொடுக்கலையோ அந்த இடத்துல தேவன் அசைவாடுவது கடினம். தேவன் அசைவாடாத இடத்துல நாங்களும் அசைவாட முடியாது. அதனால தான் நீ ஆறுதல் இல்லாமல், தேர்தல் இல்லாமல் தனித்து அலைந்து திரிகிறாய். அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் தான் நம்முடைய நாவின் வார்த்தைகள் எல்லாம் கனிவுள்ள திடன் கொள்ளுகிறவைகளாக இருக்க வேண்டும். அது பேசுவோம், தைரியமாக இருங்க, தைரியமாக இரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. இது எங்கே கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கும், இவர்களை எந்த இடத்தில் ஆண்டவரிடத்தில் போய் இணைக்கும், எந்த இடத்தில் ரட்சிப்புகள் நடத்தும் என்பதை நீங்கள் கனிகளினாலே காண்பிக்க முடியும். 5ஆவதாக 51, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த காற்று. இங்கே அவர் காற்றெல்லாம் அதட்டலை. அவர் கப்பலில் இருக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து சேர்ந்த உடனே, அவருடைய வாழ்க்கையின் சிங்காசனம் எங்கே இதயத்தில் வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஏறின உடனே அலைகள் ஓய்ந்தது, கடல் சீற்றம் அமர்ந்தது, எதிரான காற்று காணாமல் போயிற்று, அவிசுவாசம் மறைந்து போயிற்று. அடுத்த அற்புதத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. காற்று இறங்கின உடனே அங்கே போய் கனசரியத்தில் போய் அங்கே அற்புதத்தை நடக்க போகிறது. அவர் கப்பலில் இல்லைன்னா தாங்க இந்த தாலாட்டு நல்லா போட்டு ஆடு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுது. ஒரு மைண்டு நடிக்க முடியல. இப்படி செஞ்சால் இப்படி மாறுது, இப்படி செஞ்சால் இப்படி மாறுது, இப்படி செஞ்சால் இப்படி மாறுது. ஐயா, உன் படவில் இயேசு இல்லைப்பா.
அவரை பார்த்தே நீ ஆவேசம் சொல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு ஸ்திரப்படுத்தி கொள்ளணும். அவர் ஏறி அமர்ந்தார் வாழ்க்கை படகு. கேர்சல் அவர் இருக்காருன்னு கொஞ்சம் சுற்றி பாருங்கள். மிராக்கிள்ஸில் அவர் இருக்காருன்னு பாருங்கள். பிரேயர்ஸில் இருக்காருன்னு பாருங்கள். இருந்து அவர் ஏறி உட்காரணும், விடக்கூடாது. அவரை தனிமையாக இருந்து அவர் இழுத்து கொண்டது உட்கார வைக்கணும். அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டா இது எல்லாமே ஓவர். ரைட். இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு புறம் நடந்தாலும் ஏன் அவர்களுக்குள்ளாக இந்த கப்பல் அடிப்பட்டது போல் அவருடைய வாழ்க்கை அசைந்தது, அவிசுவாசமாக அசைந்தது? 52வது வசனம் மட்டும் பார்க்கலாம். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடினால். அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? இதனால தான் நீ அபிஷேகத்தை ருசிக்க முடியல, ஐக்கியத்தை ருசிக்க முடியல, பரிசுத்தத்தை ருசிக்க முடியல. இருதயம் கடினம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். கடினமுள்ள இருதயத்தை மாற்றி கனிவுள்ள சதையுள்ள இருதயத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரத்தில் திரும்பவாயா? ஆண்டவரத்தில் திரும்புவோமா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வேண்டும். நம்முடைய கணவனுடைய படகில் இயேசு இருக்கணும், மனைவியினுடைய படகில் இயேசு இருக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினுடைய வாழ்க்கை படகில் இயேசு இருக்க வேண்டும். அவர் இருந்தால் தான் அலைந்து திரிவதெல்லாம் நின்று போகும். உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இயேசு இருக்க வேண்டும். சொல்லப்பட்டது போல் நீ ஜெபத்திற்கு துரிதப்படுத்த வேண்டும். எல்லாரையும் துரிதப்படுத்தி 7 மணிக்கு ஜெபம், 6 மணிலேருந்து ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. சில கஷ்டம் வேலையிலேருந்து லேட்டாக வரும், அது பரவாயில்லை. ஆனால் இருக்கிறவங்க துரிதப்படுத்துங்க. பிள்ளைகள் வேத வாசிக்கலாம் அப்படியே விட்டுறாதீங்க, துரிதப்படுத்துங்க. இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், டேடி உண்மையாக நேசிச்சிங்கன்னா அந்த உறவு இருக்கட்டும். நீங்கள் வேதம் வாசிக்கணும், நான் டேடிகிட்ட சொல்லுவேன்னு சொல்லுங்கள். என்கிட்ட சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகணும், அந்த மகன் பரலோகத்துக்கு போகணும். துரிதப்படுத்துங்க. ஜெபம் பண்ணும்படி இடத்தை சூஸ் பண்ணி வைங்க. தனிமையாயிருங்கள் ஆண்டவரோடு. இயேசுவோட தனிமையாக இருந்தால் வாழ்நாள் முழுது ஆசீர்வாதம். மற்றவர்களுக்கு கனிகள் நிறைந்த வார்த்தைகளை அறிவியுங்கள். காற்று அமர செய்வதற்கு இயேசு நம்மோடு இருக்கட்டும். ஜெபிப்போம்.